நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம நமசிவாயில் யா பற்றி பார்க்க போகிறோம். யா முழுக்க இறைவன் தான். நம்ம இந்த உறவுகளில் நம்ம இங்கே வாழக்கூடிய அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தை, தொழில், இறைவன், இந்த 5 விஷயங்களும் குடும்ப உறவுகள். இறைவன் இல்லாத, இறைவனை தனிமைப்படுத்தி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் இந்த 5ஐயும் சேர்ந்த உறவுகளாக நம்ம பார்க்குறது தான் இந்த யாங்கிற இந்த மந்திரம். இப்போ மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமசிவாய மந்திரத்தை முழுமையாக சொல்லுவதற்கு நீங்கள் தகுதியான மெய்யான மனிதர்களாக இருந்து, உண்மையானவர்களாக இருந்து, அதை நம்ம இரத்தத்தோடு கலந்து சொல்லும்போது தான் நமக்கு அந்த இறை சக்தி நிலையை நம்ம அடையும். வெறும் மந்திரத்தை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிவிட்டு, இந்த வாயால் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் அதை ஃபுல்லாக எழுதி, அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பேப்பர்லலாம் போட்டு கட்டி, அதை ஒரு மாலை மாதிரி போட்டு சாமி கழுத்துலலாம் போடுறது, அது ஒரு பெரிய ஒரு மரியாதை இல்லாத, பக்தி இல்லாத தன்மை தான் அது. உங்கள் வேண்டுதலுக்காக நீங்கள் எந்த ஒரு பேப்பரை கூட எழுதி இறைவனுடைய கழுத்தில் போடுற மாதிரிலாம் ஒரு மதிப்பில்லாத செயல்களெல்லாம் செய்யக்கூடாது. இறைவன் மிக பெரியவர். அவரை நம்ம சும்மா நம்ம முன்னால் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்களோடு அவரை பார்க்கக்கூடாது. ஆனால் அவரை நம்ம இணைச்சிக்கிடலாம். ஆனால் அந்த மதிப்பில்லாத விஷயங்களை இறைவன்கிட்ட நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது. இறைவன்கிட்ட மிக பக்தியாக இருக்க நம்ம முதல்ல ஒழுக்கமாக வாழ்ந்து பழகணும். முதல்ல இந்த இறைவனை பற்றி நம்ம முழுசாக யாருன்னு எல்லாரும் யார் இறைவன் இறைவன்னு சொல்லுதாங்கன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று தர வேண்டியதெல்லாம் இல்லை. இறைவன்னா யார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுசாக இந்த உலகம் ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை படைச்சி, அதை அப்படியே அதிக சக்திகளை அதில் ஏற்படுத்தி முழுமையாக அர்ப்பணிப்பாக நம்ம கையில் கொடுத்துருக்கிறது தான் இந்த உலகம். அப்போ இந்த படைச்ச இந்த முழு உலகத்தை இறைவன் நமக்கு முதல்லையே தந்திருக்காங்கங்கிறது நம்ம புரியும். நம்ம வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று தரப்போகிறதெல்லாம் இல்லை. இறைவன் முழுசாக எல்லாத்தையும் படைச்சி உங்ககிட்ட அர்ப்பணிச்சிருக்கார். அர்ப்பணிப்பு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம எதுவும் பண்ண முடியாது. அர்ப்பணிப்பு மனிதர்கள் அர்ப்பணிப்புக்கு தகுதி இல்லாதவர்கள். இறைவன் ஒருவரே அர்ப்பணிப்புக்கு சிறந்தவர், பெரியவர். அதனால் எதுவும் எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் அர்ப்பணிப்பு. இறைவன் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால் அர்ப்பணிப்பை இறைவன் தான் முழுமையாக நமக்கு செய்திருக்காரு. இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய படைப்புகளை முழுசும் நீங்கள் ரசிக்கணும். இந்த படைப்புகள் அனைத்தையும் நீங்கள் ரசிச்சிங்கன்னா இறைவன் யாருன்னு உங்கள் கவனத்துக்கு வரும். இப்போ இறைவன் மிக பெரியவர்னு நம்ம ஏன் சொல்லுதோம்னா, இந்த பஞ்சபூத சக்திகளை இயக்கிற இந்த குவாண்டத்தில் இருக்கக்கூடிய முழு எலக்ட்ரான்ஸ் பவர், அதில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாமே இருந்தாலும் கூட அது அதிகமாக வேலை செய்கிறது எலக்ட்ரான்ஸ் பவர் தான். இப்போ நம்ம இந்த உடம்பு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நீங்கள் காரு இன்றைக்கி நீங்கள் கையில் வச்சுருக்கிற செல்களோ, இந்த செல்ஃபோனு, நீங்கள் காரு, இது மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சார்ஜ் ஏற்றணும், ஒரு மிஷினரி வேணும், எல்லாம் செய்யும். ஆனால் அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏதோ டீசல் போட்டுக்கிடணும், பெட்ரோல் போட்டுக்கிடணும், நிறைய விஷயங்களை செய்துக்கிடணும். ஆனால் இந்த மனித உடலில் நம்ம குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மனித உடம்பை பார்த்தோன்னா, ஏதாவது நம்ம ஒன்றும் சார்ஜ் போட வேண்டியது இருக்கா நமக்கு? இல்லைன்னா பெட்ரோல் ஏதோ ஊற்றுனா தான் நம்ம போகிறோமா என்ன? இல்லை டீசல் ஊற்றுனா தான் நம்ம போகிறோமா? அது மாதிரி கார்பெட்ரு தனியாக விஷயங்கள், அது மாதிரி ஒரு மிஷினரி மாதிரி நம்மளை இறைவன் செய்யலை. இது வளர்ச்சியை செல்கள் மூலமாக வளர்ச்சிகளை
இந்த மாதிரி இந்த உடம்புகளில் இருக்கக்கூடிய சதைகளும் எலும்புகளும் நரம்புகளும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் யாரும் செய்ய முடியாது. நீங்கள் கார் செஞ்சுக்கலாம், பைக்கு செஞ்சுக்கலாம், ஃப்ளைட்டு செஞ்சுக்கலாம், கப்பல் செஞ்சுக்கலாம், இன்னும் வேணுங்கிற பொருள் சைக்கிளில் இருந்து என்ன மெட்டல்ஸில் பொருள் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது நம்ம செயல்முறையில் தொழிலில் கலந்துருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதையும் நீங்கள் எந்த தொழிலெலாம் பண்ணுதீங்களோ அவ்வளவும் எடுத்துக்கிறதுக்கு இங்கே இருக்குது. இங்கே இல்லாமல் இருந்தால் நீங்கள் யாராவது எடுக்க முடியுமா இதெல்லாம்? அப்போ இறைவன் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு அவர் முன்னாலேயே யோசித்து தான் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியில் நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் இருந்து எடுத்து தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள பொருள்கள் அனைத்தும் இந்த எலக்ட்ரான்ஸ் பவரை நம்ம உச்சி வழியாக அந்த சிரஸ்ரதல சக்தியோட வாங்கி தான் அதை ஹார்ட்டுக்கு அனுப்பி பம்ப் பண்ணி நம்மளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இந்த உடம்பை இறைவன் நமக்கு படைச்சிருக்காரு. அதனால் நீங்கள் தன்னை உணரணும். உங்கள் உடம்பெல்லாம் நீங்கள் பார்த்து கவனிச்சிங்கன்னா இந்த கை மாதிரி ஏதாவது அப்படியே யாராவது செஞ்சு தர முடியுமா? நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய மருத்துவர்களோ வைத்தியர்களோ யாராக இருந்தாலும் சரிதான், சித்தர்களே இருந்தாலும் சரிதான், சித்தர்களே வைத்திய முறைகளில் செஞ்சாலும் சரிதான், இந்த கையை தனியாக செய்ய முடியுமா? இந்த விரல் மாதிரி இருக்கிற இந்த விரலை தனியாக செஞ்சிட முடியுமா நம்ம? இல்லை நீங்கள் இன்றைக்கி இந்த குண்டலி சக்தியை அடைய போகிறேன், நான் மாந்திரிகம் கற்றுக்கிட்டதேன், பெரிய சக்தியானவனாக இருக்கேன்னு சொல்லிட்டு போலி வேலைகளெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க யாராவது இந்த ஃபிங்கர்ஸு இந்த விரல் மாதிரி உள்ள சதைகள் நரம்புகள் எலும்புகளை செய்ய முடியுமா யாராவது? இங்கே எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன், நான் தான் கண்டுபிடிக்கிறேன்னு எல்லோரும் சொல்லுதீங்களே. இல்லை நீங்கள் இந்த விரல் மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? இந்த உதடோ இந்த முகமோ இந்த கண்ணோ ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடியுமா? அதனால் இறைவன் தான் எல்லா சக்திகளுக்கும் காரணம் இறைவன். இதை நமக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நம்ம கையில் கொடுத்து வாழ்ந்துட்டு என்கிட்ட திரும்பவும் வாடா, நான் படைச்சி வச்சுருக்கிற எல்லா விஷயங்களையும் ரசித்து அனுபவித்து அனுபவம் பண்ணி ஒரு லட்சியம் பண்ணி சரித்திரம் பண்ணி என்கிட்ட வா முத்தி அடை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இறைவனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது இந்த உலகம். அதில் உங்களுக்கு இந்த 5 விஷயங்களை 5 உறவுகளை கொடுத்து பிரபஞ்ச சக்தியும் இணைச்சி இதில் நீங்கள் உண்மையாக வாழ்ந்து தகுதி பெற்று முழுமையான இறை பிள்ளைகளாக நீங்கள் இறைவனோட முத்தி அடைகிறதுக்கு தான் இந்த உலகமேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த வாழ்க்கை முழுசுமே நீங்கள் ஆதி காலத்தில் இருந்து ஒரு 2000 ஆண்டுகளாக என்ன சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த குடும்பங்கள்லாம் இருந்தேன்னா எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்னோர்களுக்கு கொடுக்கவே முடியல இந்த 2000 ஆண்டுகளுக்குள்ள. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் ஒரு குருகுலங்களை வச்சு இறைவனை பற்றி சொல்லி கொடுத்து அம்மா அப்பானா என்ன, கணவன் மனைவினா என்ன, குழந்தைனா என்ன, மக்கள்னா என்ன, எப்படி அரசாளணும், பஞ்சாயத்து காலங்களில் எப்படி அவங்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சது ஆதி காலத்தில். இப்போ உள்ள பஞ்சாயத்து இல்லை, ஆதி காலத்தில் உள்ள பஞ்சாயத்துகளில் சித்தர்கள் அந்த பஞ்சாயத்து முறைகளை செஞ்சு மக்களுக்கு உடனே எல்லா தீர்வுகளையும் கொடுத்தாங்க. அடுத்தது அந்த தீர்வுகளை கொடுக்கும்போது மக்களுக்கு எல்லாமே உடனே கிடைச்சதுனால இறைவன் மேலே பக்தியும் சித்தர்கள் மேலே பக்தியும் பரவசங்க நிலைகளும் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இந்த தீர்வுகள்லேருந்து வெளியே வந்த எல்லாரும் ஒரு கூட்டமாக மாறினாங்க. அந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்கள் சுதந்திரமாக வாழணும், தனி மனித உரிமை வேணும்னு கேட்டு அந்த இறை சட்டத்திலிருந்து பிரிஞ்சவங்க ஒரு தனி கூட்டமாக மாறினாங்க. அந்த தனி கூட்டங்கள் தான் இது எல்லாம் எனக்குள்ளே தான் மாற்றணும்னு ஒரு விஷயங்களை யோசிச்சுட்டு உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்காமல் இருந்தால் தான் இவங்க நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் வருவாங்க, நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுற மாதிரி கொடுத்து துரோகம் செஞ்சு முழுமையாக அவங்கள அடிமை பண்ணி சுதந்திரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுக்கங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி தேவையில்லாத இன்றைக்கி ஒளிபரப்பாகிற சினிமான்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் உங்கள் மூளையில் திணிச்சாங்க.
நீங்கள் இது மாதிரி வளர்ந்துட்டீங்க. இப்போ குடும்பம்னா ரொம்ப கஷ்டம், குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இறைவனை ஒரு தனி சப்ஜெக்டாக பார்க்கறதுனால தான் நீங்கள் இந்த நாளையும் விட்டுட்டு எங்கேயோ போய் ஆன்மீகம் கற்றுக்கிட்டு நம்ம குண்டலி சக்தி நிலையை அடைஞ்சிடலாம், நம்ம வாசி யோகம் படிச்சிடலாம், பெரிய சக்கரா தியானங்கள்லாம் பண்ணி பெரிய ஆளாயிடலாம், நம்மளே கடவுளை ஆயிடலாம், பெரிய சக்தியானவனா நம்மளும் மாறிடலாங்கிற ஒரு அறியாமையில் நீங்கள் போய் இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் ஏமாத்துறதுக்கு உங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் முழுமையாக இறைவனை பற்றி இறைவன் மேலே பக்தியாகவும் இறைவன் படைத்த படைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன நமக்கு செஞ்சு தந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இதில் இருந்து நம்ம எப்படி எடுக்க கற்றுக்கிடணும். ஏன்னா எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பழமரத்தில் போய் ஒரு கொய்யாப்பழ மரமோ மாதுளம்பழ மரமோ இருக்குன்னா அதில் போய் நீங்கள் அதில் கிடக்கிற பழத்தை இழுங்க, யாருடைய இடமா இருந்தாலும் சரி நீங்கள் இழுத்தா வந்துடும் உங்களுக்கு. ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குன்னா மேலே ஏறி போய் அப்படி இழுத்தீங்கன்னா காயும் உங்கள் கையில் வந்துடும். அப்போ இறைவன் படைப்பில் படைத்த எல்லா விஷயமும் எப்படி இருக்குன்னா நீங்கள் போய் கை வச்சு வேலை செஞ்சு அதை எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துடும். அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வேலை பார்த்து நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் இந்த பொருள்களை வாங்கிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு அகங்காரம் எப்போ வந்ததோ அதனால் எல்லாமே நீங்கள் செய்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளே இருந்து தான் நீங்கள் எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியலை. உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் இப்போ உள்ள நாகரிக காலத்தில் தேசியங்கள் ஆரம்பித்ததுனால உங்களுக்கு தேசியத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் எதையும் கொஞ்சம் சுதந்திரமாக செஞ்சிக்க முடியல. சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னா ஒரு மனுஷன் துன்பப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சுதந்திரமாக எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த தேசிய கவர்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உழைச்சி இறைவன் படைத்த பொருள்களை தான் நீங்கள் வாங்குறீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டீங்க. அதனால் எல்லா தொழிலையும் நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன், நான் தான் உழைக்கேன், இப்போ எனக்கு இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், இல்லை கஷ்டப்படுதான் என்னை இறைவன் சோதிக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் தவறுகளை எல்லாத்தையும் யார் மேலேயாவது போட்டுறணும் உங்களுக்கு. அதனால் தவறுகளை நடந்தது அப்படின்னா அதை கவனித்து பார்த்து அதை இல்லாமல் ஆக்குங்க. யார் மேலேயாவது அது பொறுப்பாக போட்டுட்டு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மேலேயோ இல்லை இறைவன் மேலேயோ இல்லை மனைவி மேலேயோ குழந்தை மேலேயோ கணவன் மேலேயோ அந்த தப்புகளை அவங்க பொறுப்புன்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளையே செய்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் எல்லா உறவுகள்லேயும் நடக்குது. அதனால் இறைவனை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இறை சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த என்கிற அந்த மந்திரத்தை சொல்ல நீங்கள் முழுமையான தகுதியான இந்த வாழ்க்கையை இந்த அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை தொழில் இதோடு சேர்த்துக்கோங்க. இறைவனை நீங்கள் இறைவனை இதோட கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் இறை வாழ்க்கையை அப்படியே மொத்தமாக கொண்டு போனீங்கன்னா இதுதான் பெரிய ஆன்மீக குடும்ப வாழ்க்கை. ஆன்மீகம் என்னென்னா நீங்கள் குடும்பம் வாழ்க்கையில் முழுமையாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து சந்தோஷம் அடைகிறது, இவங்கெல்லாம் நமக்கு எப்படி இறைவன் நமக்கு தந்தாங்கங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் உங்கள் அறிவும் நீங்கள் நடைமுறைகளும் அது மாதிரி இருக்கணும். உங்கள் கணவன் மனைவியை நீங்கள் பார்க்கும்போது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக தெரிகிற அளவுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ தெரியணும். குழந்தைகளை வளர்க்கும்போது பிஞ்சு குழந்தையாக இருக்குது, அது வளர வளர அது ஒவ்வொன்றும் மழலை பேசும்போதும் வைக்கும்போதும் என்ன அது உற்சாகமான மகிழ்ச்சியாக அன்பாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தொழில் செய்யும்போது நம்ம ஏதோ ஒன்று தெரியாத விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னா அந்த கற்றுக்கிட்ட விஷயம் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு.
அப்போ அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை இதெல்லாம் இறைவனால் நடக்குதுன்னு சொல்லி நான் ஒரு தொழில் செஞ்சேன், கற்றுக்கிட்டேன், எனக்கு தேவையான அடையிறேன், வேலை செய்கிறேன், எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சி வர வேண்டாமா? அப்போ அந்த மகிழ்ச்சி நிலைகளையும் நீங்கள் அடைஞ்சி இதையெல்லாம் நமக்கு படைச்சி இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஞானத்தையும் அறிவையும் உடம்பையும் ஒரு பெட்ரோல் கூட போடாமல் போகக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் சாப்பிடாம கூட நடந்து போக முடியும். அது மாதிரி தான் நீங்கள் நான் உடனே சாப்பிட்றேன், பெட்ரோலுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்றது தினமும் உழைக்கிறதுக்கு உண்டான எனர்ஜிக்கு அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 10 நாள் சாப்பிடாட்டி கூட உங்களால் ஒரு இடத்துல இருந்து நடந்து போக முடியும் உங்களால். அந்த அளவுக்கு இறைவனுடைய படைப்பை நீங்கள் புரிஞ்சு இறைவனை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடும். இறைவனை பற்றி புரிய புரிய அவன் மேலே உங்கள் அன்பு உங்களுடைய பக்தி வர வர நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை மதிச்சிங்கன்னா பிரபஞ்ச சக்தியை மதிப்பீங்க. பிரபஞ்ச சக்தியை மதிச்சிங்கன்னா உங்கள் ஐம்புலன்கள் எல்லாத்தையும் மதித்து உங்கள் குடும்ப உறவுகள் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கிடுவீங்க. அதோடு சேர்ந்த இறைவனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேரின்பமான நிலையை அடைஞ்சிருவீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையே பேரின்ப நிலைக்கு உள்ளதை தான் அதை எல்லாத்தையும் இந்த தேவையில்லாதவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வழிமுறைகளையே நீங்கள் பின்பற்றிக்கிட்டே போனீங்க அப்படின்னா நம்ம இறைவன் குழந்தையாக ஆகாமல் வெறும் பாவியாகவே இங்கே இறந்து போவோம், முத்தி அடையாது. அப்போ திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? பிறந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாரி உங்கள் புத்தியும் எப்படி இருக்கோ அதேமாரி புத்தி மிருகத்திட்ட இருந்ததுன்னா அடுத்தது மனுஷனாக வராமல் அந்த மிருகத்துக்குள்ளே போயிடுவீங்க. அது மாதிரிலாம் இறைவன் இங்கே இந்த ஃபிசிக்ஸ் பயாலஜி சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்காரு. இன்னும் இதை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு அந்த இன்னொரு இதில் சொல்லுது. அதனால் இறைவனை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. இறைவன் படைப்பை புரிஞ்சுக்கோங்க. அதை அன்பாக கவனிங்க, அதை அனுபவிங்க, ரசிங்க, ஒரு அனுபவத்தை அடைங்க, ஒரு கனவு ரெடி பண்ணி அதிலே போங்க, அதை லட்சியமாக்குங்க. அந்த லட்சியத்தை சரித்தரமாக மாற்றணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. சும்மா பிறந்துட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு செத்து போகிறதுக்காக நம்ம இங்கே வரல. அதனால் பிறப்பை நோக்கி இறப்பு, பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை. அந்த இடைப்பட்ட காலங்கள் நம்ம உயிரோடு இருக்கும். அந்த இறப்பை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோங்கிற ஞாபகம் நமக்கு எப்பவும் இருந்ததுன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அன்பாக பாசமாக பந்தமாக பார்க்க முடியும். ஒரு கருணையோட இறைவன் நம்ம மேலே எவ்வளோ கருணை இருந்தால் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வராரோ அது மாதிரி நீங்களும் அந்த கருணையை ஏற்படுத்தி குடும்ப உறவுகளை மொத்தமாக வாழ்ந்து முடித்து இந்த இறைவனுடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய ஓம்ங்கிற அந்த சக்தியை சொல்கிறதுக்கு தயாராகுங்க. இப்போ அடுத்ததில் உங்களுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திராவை எது மாதிரி நீங்கள் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஆயுஷ்மான் பவா.